நம்மளை பொறுத்த வரைக்கும் வேதம் என்பது ஏதோ நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு புக்கு, அவ்வளோதான் இல்லையா? டெய்லி காலையில் கடமைக்கு படைக்கக்கூடியதான ஒரு புஸ்தகம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இன்றைக்கி பைபிள் அப்படி தான் இருக்கு. இன்றைக்கி உலகத்தான் என்ன நடக்கும்னு தெரியாது, பயப்படுறான். ஏன்னா வசனம் சொல்லுது லூக்கா 20, பூமியில் நடக்கிற சம்பவங்களை கண்டு மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும்னு இருக்கு. என்ன நடக்கும்னு தெரியாது, சோர்ந்து போகும். ஆனால் ஏன் தேவ ஜனங்களும் சோர்ந்து போகிறாங்க? இவர்கள் தேவன் தான் ஜீவன் உள்ளவராச்சே, இவங்க தேவன் தான் எழுதி கொடுத்துட்டாரு எல்லாத்தையும் மொத்தமாக 3000 வருஷத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் எழுதி கொடுத்து கடைசியில் எண்டுன்னு போட்டு கொடுத்துட்டாரு, முற்றிட்டு. இதையோட எதையும் சேர்க்காத, எதையும் குறைக்காத, உனக்கு தேவையானது எல்லாம் இதுக்குள்ளே இருக்குன்னு எழுதிட்டார். ஆனால் இன்னைக்கு தேவ ஜனங்கள் சபை பைபிளை ஒரு என்ன சொல்றது, இந்த பாட்டில் மாதிரி ஏதோ ஒன்று நம்ம கையில் ஃபோன் மாதிரி அது ஒரு அழகுக்கு வச்சிருக்கிறீங்க. டெய்லி காலைல வாசிச்சுட்டா போதும். யாரோ சொல்லிட்டாங்க, பைபிளை வாசிக்கிறது நான் தப்பா சொல்லலை, வாசிக்கிறது பத்தாது, தியானிக்கணும். இதில் ஆண்டவர் அவ்வளோ காரியங்களை கொடுத்து வச்சிருக்கிறார். வரப்போகிற காரியங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் நம்மளை பாதுகாத்துக் கொள்வதுக்கு தான் கர்த்தர் முன்னாடி கொடுத்திருக்கிறார். இது ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்வார், நான் இது உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன்.